தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்த நிலையில் அவர் சந்தித்து வருகிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு குறிப்பிடத்தக்கது. தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காதர் வழங்க கேட்கலாம். காதர் வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையான மோதல் போக்கு அதிகரித்து வரும் நிலையில் தற்போது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மருத்துவர் ராமதாஸை சந்தித்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஜி.கே. மணி உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நிறுவனர் ராமதாஸ் ஒரே நேரத்தில் சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் அமைந்தது. தேர்தலை சந்தித்த அதன் பிறகு கூட்டணி குறித்து விவகாரத்தில் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. தற்போது வரை அவர்கள் இணையவில்லை மற்றும் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படவும் இல்லை. மேலும் பாமக தலைவர் அன்புமணி திமுக குறித்து கூட்டணி குறித்தும் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்த நிலையில் அதற்கு திமுக காரணம் இல்லை, அன்புமணி தான் காரணம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருந்தார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் சென்றிருந்தார். இந்நிலையில் ஜி.கே. மணி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரை சந்தித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் மருத்துவர் ராமதாஸ் பாஜக கூட்டணியில் விருப்பம் இல்லை என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்த நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தைலாபுரம் தோட்டத்தில் சந்தித்ததில் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. கூட்டணி குறித்து தற்போது இது பேசப்பட்டதா என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காதர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுர இல்லத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ராமதாஸை சந்தித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செல்வ பெருந்தகை தற்பொழுது அவரை சந்தித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து வருகிறார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செல்வ பெருந்தகை அவரை சந்தித்துள்ளார். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் தற்பொழுது அவரை செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து வருகிறார். இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செல்வ பெருந்தகை தற்பொழுது அவரை சந்தித்துள்ளார்.
முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாசுடன் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்துள்ளார். இது குறித்தான விவரங்களை வழங்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் துரைகர்ணா இணைகிறார். ஐயா வணக்கம். தற்பொழுது இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் சகோதரி. இந்த சந்திப்பு என்பது நிச்சயமாக அரசியல் ரீதியிலான ஒரு சந்திப்பாக தான் பார்க்கிறோம். கடந்த 2 மாதங்களாக பாட்டாளி மக்கள் கட்சியில் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு பனிப்போர் நடைபெற்று வந்தது. அது வெளிப்படையாகவே வெளிச்சத்திற்கு வந்து இன்று அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக என்கிற நிலை உருவாகிவிட்டது போன்ற தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இறுதி வரையிலும் நான் உயிரோடு உள்ள வரையிலும் நிறுவன தலைவரான நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராகவும் இருப்பேன் என்கிற உறுதிப்பாட்டோடு இருக்கிறார். அன்புமணி செயல் தலைவராக செயல்படட்டும் என்கிற கருத்தை சொல்லி வருகிறார். அதன் அடிப்படையில் அன்புமணி ஆதரவாளர்களை இவர் நீக்குவதும் திரு ராமதாஸ் ஆதரவாளர்களை அன்புமணி நீக்குவதுமான போக்கு இருக்கிறது. இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக துக்ளக் ஆசிரியர் ஆடிட் குருமூர்த்தி அவர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் சைதை துரைசாமி அவர்களும் 2 முறை சந்தித்து பேசியதாக நமக்கு செய்திகள் கிடைத்தது. பேசுவோம், பேசுகிறோம், பேசினோம் என்றெல்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் முயற்சி எடுத்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் நமக்கு திரு செல்வ பெருந்தகையினுடைய சந்திப்பு ஏற்படுத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் எப்போதும் தேர்தல் உடன்பாடு வைத்திருக்க வேண்டும் என்று திரு ராமதாஸ் அவர்கள் விரும்புவார்கள். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ அணி, பாஜக அணி உடன்பாடு கொண்டு இதிலே திரு அன்புமணி அவர்களும் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இதில் பயணிப்பதால் இந்த அணியிலே அன்புமணி தொடர வேண்டும், குறிப்பாக என்டிஏ தலைமையிலான அணியிலே தொடர வேண்டும் என்கிறார். ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவுல தேசிய கட்சி வேண்டாம், இந்த தேர்தலில் மாநில கட்சிகளோடு தான் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடமும் இதை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினரோடு கூட பேச்சுவார்த்தை நடத்தியாக தகவல்கள் வந்தது. கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு ஜி.கே. மணி, இந்த கௌரவ தலைவராக இன்று தொடருகிற திரு ஜி.கே. மணி அவர்கள் திமுகவின் பொதுச் செயலாளரான துரைமுருகனை சந்தித்து இது தொடர்பாக பேசியதாகவும் விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டை பொறுத்து பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்ததாகவும் சொன்னார்கள். எனவே இந்த சூழலில் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் சந்தித்து என்ன பேச இருக்கிறார், என்ன பேசினார்கள் என்பதை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வெளியிலே வந்து சொன்னதற்கு பிறகு, இது தொடர்பாக திரு ராமதாஸ் சொன்னதற்கு பிறகுதான் எதன் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது என்பது நமக்கு தெரிய வரும். குறிப்பாக இந்த சூழல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கே கூடுதல் இடங்களை கொடுக்க முடியாத நிலை இருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியை இந்த பகுதிக்கு இந்த அணிக்கு கொண்டு வர முடியுமா என்பதும் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாட்டில் மாறுதல் வந்து திமுக வெளியேறினால் அந்த இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறதோ, அதன் அடிப்படையில் திரு செல்வ பெருந்தகை சந்திக்கிறாரோ என்கிற சந்தேக பார்வையும் பொதுவெளியில் ஏற்பட்டிருக்கிறது. சகோதரி நன்றி சார். நன்றி. இணைப்புல வந்து உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.